இப்போது சயின்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னென்னா, சயின்ஸில் நம்ம நிரூபணம் பண்ணின பிறகு நம்புவோம். ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் பண்ணி இது ரெண்டும் சேர்த்து வச்சா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நமக்கு நிரூபணம் ஆன பிறகு நம்ம அதில் நம்புகிறோம். ஆனால் ஆன்மீகத்தில் என்னென்னா, முதல்ல நம்பணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. நம்பின பிறகு தான் நம்மளுடைய ஆராய்ச்சி ஆரம்பிக்கணும். அந்த ஆராய்ச்சி செய்ய 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 நம்பிக்கையோடு அந்த ஆராய்ச்சி செய்ய செய்ய இந்த நம்பிக்கையும் ஆழமாக போகும். அப்படியே ஆழமாக போய் என்ன ஆகுன்னா, சயின்ஸை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மனசை வச்சு தான், மனசு இன்டலெக்ட் புத்தி பிரயோஜனப்படுத்தி தான் நம்ம பலது கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலும் என்னென்னா, நம்ம கடவுள் குருன்னெல்லாம் சொல்கிறோம்ல, அது மனசுக்கு அதீதமானது, புத்திக்கு அதீதமானது, நம்ம காரிய காரண சகிதம். அதனால் இது நடக்குது, இதனால் அது நடக்குது, அப்படியெல்லாம் மற்ற விஷயங்களை நம்ம அணுகிறது மாதிரி ஆன்மீகத்தை அணுக முடியாது. நம்ம ஆன்மீகத்தில் ஆழமாக ஈடுபாடு வரும்பொழுது என்ன ஆகிறதுனா, மனசுக்கு அதீதமான சில சக்திகள் நமக்கு ஹையர் பவர் ஆஃப் பர்செப்ஷன், சூப்பர் கான்ஷியஸ்னஸ், இப்போ இல்லாத நினைவுகள், உலகளாவிய நினைவுகள், அது நமக்கு கைகூடும். அதை வச்சு தான் நம்ம பகவான் மாதிரி இருக்கிறவங்க பல விஷயங்கள் நமக்கு நடத்தி காட்டுறாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுடைய ரிஷிமார்கள் எல்லாம் இவ்வளவு எழுதி வச்சுருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு தவம் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எங்கேயுமே பேர் கூடி குறிப்பிடலை. யார் நம்ம வேதத்தில் நான் எழுதினேன் அப்படின்னு பேர். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பேர் பெருமை சரீரம் கூட ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இது ஒரு டைம் ஆனால் இது விட்டுட்டு போக வேண்டியதான். ஆனால் இது நடக்கணும். மனிதனுடைய தேடல் அது நடந்துகிட்டே இருக்கணும். இது இப்போ ஆரம்பித்ததல்ல, அது போக போக மனிதனுக்கு அது ஒரு இயல்பு. போக போக அந்த இயல்பு திடீர்னு அது ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால, நம்ம ஒரு சத்சங்கத்துக்கு போகிறதுனால, ஒரு கோவிலுக்கு போகிறதுனால, அது திடீர்னு எப்படியோ அது பற்ற வச்சு அது அதிகமாகும். இந்த மாதிரி தான் நம்ம அரவிந்தனும் அமுதாவும் கோவிலுக்கு போனாங்க. அப்புறம் ஏதோ வீடியோ பார்த்தாங்க. அப்புறமா நம்ம சிவா கூட இன்றைக்கி இங்கே வர்றாங்க. இந்த ஆர்வம் ஏதோ இருக்க வாழ்க்கையில். நம்ம சாதாரணமாக சாப்பிட்றோம், தூங்குகிறோம்,
மற்ற பல காரியங்கள். இவ்வளவு தானா வாழ்க்கை? இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா? கோவிலில் நம்ம போயிட்டு நம்ம கும்பிட்றதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சில நேரங்களில், பல நேரங்களில் பலருக்கு என்ன ஆகுதுனாக்கா, அகேதுக்க கருணையினால், அகேதுக்குன்னா காரணம் இல்லாத கருணை, அதனால் அவங்களுக்கு இந்த புனிதத்தன்மை வெளிப்படுறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கைங்கிறது ஒரு பரிணாமம். அப்படியே நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கோம். சில ஸ்டேஜில் வரும்பொழுது அருள் நேரடியாக வந்து நமக்கு சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லும். அது நமக்கு தெரியும். ஓஹோ, எப்படி ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்கே அப்படின்னு நம்ம உணர வைக்கிறது அந்த அருள் தான். காரணம் என்னென்னா, இந்த பரிணாமத்தில் அந்த ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பலவிதமாக குருமார்களை பார்த்துருக்காங்க பல பேர். இந்த குருமார்கள்ங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை அவங்க சரீரத்தோடு நிற்கிறது கிடையாது. அவங்களே சொல்லுவாங்க. நம்ம குருநாதன் அடிக்கடி சொல்லுவார், இந்த பிச்சைக்காரன் இந்த பாதத்தில் இருந்து உச்சி வரையிலும் நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் இந்த பிச்சைக்காரனை உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லுவார். குருநாதர்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு போகிறாங்க. அதில் ஒரு கால் பங்கு கூட நமக்கு தெரியாது. அவ்வளவு விஷயம், அவங்க அவ்வளவு தியாகம் உலகத்துக்காக செஞ்சிட்டு போகிறாங்க. அது வெளிப்படையாக செய்யறதில்லை. நம்ம பகவான் அடிக்கடி சொல்லுவார், மை ஃபாதர்ஸ் ஒர்க். மை ஃபாதர் இஸ் வெரி ஹாப்பி that this beggar is doing father's work very well. இந்த பிச்சைக்காரன் அப்பாவுக்காக செய்கிற வேலை பார்த்து அப்பாவே சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அப்பாவுக்காக இவர் என்ன வேலை செய்கிறாருன்னு நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லலை. இன்னொரு சமயத்தில் அவர் சொன்னார், இந்த பிரசங்கம் பண்ணுறது, புத்தகம் எழுதுறது, பிரவச்சனம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த பிச்சைக்காரனுடைய வேலை இல்லை. அதுக்கு என்னுடைய குருமார்கள் இருக்காங்க. ஸ்ரீ அரவிந்தோ, சுவாமி ராமதாசர், இந்த மாதிரி ரமணர், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அவங்க இந்த மனிதர்களுக்கு என்னென்ன தேவையோ, எப்படி ஆன்மீகத்துக்கு போகணும், இதெல்லாம் விளக்கமாக சொல்லி தந்திருக்காங்க. இது அவங்களுடைய வேலை. இன்னொரு விதத்தில் பார்த்தாக்கா, குருமார்கள் முக்கியமாக 2 விதமான குருமார்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று மௌனின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வாக்மின்னு சொல்லுவாங்க. வாக்மின்னு சொல்கிறவங்க சொற்பொழிவு நடத்துவாங்க, மற்றவங்களுக்கு பலது எடுத்து சொல்லுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க, நல்ல வழியில் நடக்க சொல்லுவாங்க. ஆனால் மௌனிங்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க பல நேரங்களில் இருக்கிறதே தெரியாது, மறைந்திருந்து உலகத்துக்கு சேவை செய்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பகவானுடைய ஒரு பக்தை, ஹில்டா அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு அம்மா இருந்தாங்க. பகவானை நேரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும்.
அப்புறமா பகவானை பார்க்க வந்தாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த அம்மாவோட சிஷ்யந்தான் லீ லோதோவிக் சொல்கிறவங்கள்லாம். பகவானுடைய அமெரிக்கையில் நிறைய டிசைபிள் வந்திருக்காங்கல்ல. இப்போ புத்தகம் எழுதியிருக்கு, அது புத்தகம் டெய்லி இதில் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அவங்களெல்லாம் அவங்களுடைய குரு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, த ஹிடன் சயின்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் மறைந்திருக்கும் ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குறது. நம்மளுடைய பிரபஞ்சத்தை இயக்கிறதே அவங்க தான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த வகையில் உள்ள ஒரு மௌனிங்கிற வகையில் உள்ள ஒரு குருநாதன் தான் நம்ம குருநாதன். அவர் என்னென்னா, பக்தர்களுடைய குடும்பத்தில் புகுந்து சேவை, பல பேர்த்துக்கு சேவை செஞ்சுட்டு போயிருக்கார். அதில் இன்னொன்று, அவங்க சரீரம் விட்டு போன பிறகும் அவங்களால நிறைய அதிசயகரமான செயல்கள் செய்ய முடியும், செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கி. ஏன்னாக்கா நம்மளுடைய சத்சங்கம் எப்போ பகவானுடைய மகிமையை எடுத்து கோரித்தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒருத்தர், அதாவது நம்ம தேவக்கியமாக வரும்பொழுது அவங்க கூட அவங்களுக்கு தேவையான சேவையெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க பேர் அனாஹிதா அப்படின்னு ஒரு நார்த் இந்தியன் லேடி. அவங்க இப்போ திருவண்ணாமலைக்கு நம்ம ஆசிரமத்துக்கு பின்னாடியே ஒரு வீடு கட்டி அவங்க அம்மாவுக்கு சேவை செய்கிறது அங்கேயே தங்கியிருக்காங்க. அவங்க ரொம்ப வசதியானவங்க. அவங்களுடைய கணவர், அவருடைய பேர் குருஷ் சித்வா அப்படின்னு அவருடைய பேர். நான் அவரை பார்த்துருக்கேன் ஆசிரமத்தில். அவர் நம்ம சரணாகதத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். இப்போ அது ஆங்கிலத்தில் ஆனதுனால பல பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் ரொம்ப வசதியான ரொம்ப பிஸ்னஸ்மேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போன செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஆஃபீஸ் பில்டிங் விலை கொடுத்து வாங்கினேன். அது எதுக்காக வாங்கினேன்னா, அது வாடகைக்கு விட்டு அதில் இருந்து கொஞ்சம் நமக்கு பணம் வருமே அப்படிங்கிறதுக்காக இவர் அந்த ஆஃபீஸ் பில்டிங் வாங்கினார். ஆனால் அது அப்புறமா அவருக்கு கோவிட் வந்தது. அதிலேருந்து பகவான் அவரை காப்பாற்றி கொண்டு வந்தார். பல மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் செப்டம்பர்லேருந்து எவ்வளோ மாதம் ஆச்சு, இதுவரையிலும் யாரும் அது வாடகைக்கு வந்து கேட்கல. வாடகை கொடுக்க முடியல. அப்புறம் இவருடைய பார்ட்னர் ஒரு நிதின் ஒருத்தர், அவர் கொஞ்சம் முணுமுணுக்க ஆரம்பித்தார். நம்ம இது வாங்கி போட்டு எவ்வளோ நாளாச்சு, வாடகைக்கு யாருமே வரலையே. அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வருது, நான் என்னுடைய எல்லா ஆஃபீஸ்லேயும் பகவானுடைய படம் இருக்கும். இந்த ஆஃபீஸ் வாங்கும் பொழுது அங்கே அந்த பூஜை இதெல்லாம் நடத்துறதுக்கு என்னால் போக முடியல.
இந்த அவருடைய ஒய்ஃபும் இப்போ அவருடைய அம்மா இவங்களெல்லாம் தான் போனாங்க. அதனால் என்னாச்சுன்னா பகவானுடைய படம் அங்கே வைக்கலை. அந்த இடத்துல இவரும் அது மறந்துட்டார், அங்கே வந்த பக்கம் போகிறதில்ல. திடீர்னு இந்த இவர் பார்ட்னர் சொன்னார்ல, பல மாதங்கள் கழித்து, இன்னும் யாரும் வாடகைக்கு வரல, நம்ம தான் பேங்க்கில் இருந்து லோன் எடுத்துகிட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம், அந்த லோன் கட்டுறத ஒழிய அது நம்ம கையில் இருந்து போகிறது. அப்போ தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நான் என்னுடைய எல்லா ஆஃபீஸ்லேயும் பகவானுடைய படம் இருக்கும், இந்த இடத்துல நான் படம் வைக்க மறந்துட்டேனே. உடனே அவருடைய ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தனை கூப்பிட்டு, நீ பகவானுடைய படம், அப்புறம் தேவகி அம்மா கொடுத்த ஒரு கட் அவுட்டு, இதெல்லாம் நீ ஆஃபீஸில் கொண்டு போய் இந்த இடத்துல கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. அதே மாதிரி அந்த பையன், அதாவது இது வாங்கி பல மாதங்களுக்கு அப்புறமா இவரும் பார்ட்னரும் ஒரு மாதம் முன்னாடி யூரோப்பில் ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தமாக போகிறாங்க. அப்போ தகவல் வருது, அதுக்குள்ளே இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சுட்டாங்க. தகவல் வருது, யாரோ வந்து வாடகைக்கு கேட்டிருக்காங்க, ஆஃபீஸ் வந்து வாடகைக்கு கேட்டிருக்காங்க. யார் என்ன அதுன்னெல்லாம் கேட்டு இவர் யூரோப்லேருந்து வர்றதுக்குள்ளே எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த. அப்போது அந்த பையன்கிட்ட ஒரு படமெல்லாம் கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்தான். அப்போ இவருடைய பார்ட்னர் நிதின் கேட்குறாரு, நீ என்ன பண்ண ஆஃபீஸில்? அவர் கேட்குறாரு, அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி படம் வைக்க மறந்துட்டேன், அதனால் பகவானுடைய படம். அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த பார்ட்னர், நீ பகவானுடைய படம் வச்சுட்டேன்ல, இனிமேல் அது சீக்கிரமாக வாடகைக்கு போகும். அப்போ அவர் சொல்கிறாரு, அது படம் அல்ல, பகவானுடைய படம்னு சொல்கிறது அது படம் அல்ல, அது பகவானே தான், பகவானே தான் அப்படின்னு அவர் சொன்னார். இதிலேருந்து நம்ம, அதாவது இதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இருக்குது இதில். ஏன்னா நம்மளுடைய மதத்தில் நம்ம கல்லை கும்பிடுவோம், சிவலிங்கம்னு சொல்லி அவருக்கு கல் அது இது எல்லாம் வச்சு, பிள்ளையார் பல கோவில்களில் ஏதோ ஒரு கல் மாதிரி வந்திருக்கும், சிலது சுயம்பூவாக வந்திருக்கும். மற்ற மதங்களில் இருக்கிற இது என்னடா இது கல்லை கும்பிடுறான் அப்படின்னு நம்மளை குறை சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இது ஒரு படம் அல்ல, இது ஒரு கல் அல்ல, இது பகவானே தான் அப்படின்னு இதில் இருந்து நமக்கு நிரூபணமாகுது. அதாவது இது நம்ம கும்பிடுற படங்கிறது வெறும் படம் அல்ல, அது பகவானே தான் அப்படின்னு அவர் உணர்ந்திருக்காரு. நமக்கும் அவர் அந்த கட்டுரை மூலம் அது உணர்த்துறாரு. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. திருவண்ணாமலையில் ஒருத்தர்
பகவானை அவருடைய ஒரு படம் அவருடைய வீட்டில் வச்சு அவர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாலை புஷ்பம் கொஞ்சம் பூ எடுத்து போடுவார். அது பண்ணின பிறகு தான் அவர் ஆஃபீஸுக்கு போவார், வேலைக்கு போவார். ஒரு நாளைக்கு கொஞ்சம் அவசரம், டைம் இல்லை, அப்புறம் பூவும் கிடைக்கல. அதனால் அவர் அது செய்யாமலேயே கிளம்பிட்டார். கிளம்பி போகும்பொழுது கோவில் வழியாக நடந்து போகணும். அவர் நடந்து போகும்பொழுது பகவானை பார்க்குறாரு. பகவான் அங்கே நிற்கிறார். பகவான் கேட்குறாரு. அப்போ இவர் சரி பகவானே இருக்கார், போய் வணங்குவோமே அப்படின்னு பகவான் பாத நமஸ்காரம் பண்ணுறாரு. பகவான் கேட்குறாரு, நீ இன்னைக்கு ஏன் எனக்கு பூ போடலை அப்படின்னு கேட்குற. இதில் நமக்கு என்ன தெரியுது? அது படம் அல்ல. அந்த படத்துக்கு போடுறது இவருக்கு தெரியுது. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சிவபெருமானுடைய சிலைக்கு நம்ம போய் என்ன செய்கிறோமோ சிவபெருமானுக்கு போய் சேருது. தாராளமாக நம்ம நம்பலாம், சும்மா இல்லை. அது ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மகாத்மாக்கள். நம்ம போய் கும்பிட்றதுக்கு அல்ல, நம்ம போய் கும்பிட்றது கடவுள். கடவுளைத்தான் கும்பிட்டு போகிறாங்க. அது ஒரு சமாச்சாரம். இன்னொரு, அதாவது இது நம்மளுடைய உருவ வழிபாடுங்கிறது இருக்கு பாருங்க, சும்மா இல்லை, அதில் அர்த்தம் இருக்கு. அது நிரூபணம் பண்ணிட்டு போயிருக்காங்க நம்மளுடைய மகாத்மாக்கள். இது ஒரு ரொம்ப ஆழமான கருத்து. அது நம்ம உணரணும். உணர்த்தி இருக்காங்க மகாத்மாக்கள். இன்னொன்று, சரீரம் விட்டு போகிறதோட குருமார்கள் போகிறது மறையிறது கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப். அதுவும் இந்த சரணாகதத்தில் ஆங்கிலத்தில் ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. விவேகானந்தா வித்யாலயா அப்படின்னு சென்னையில் ராமகிருஷ்ணா மடம் நடத்துகிற ஒரு ஸ்கூல் இருக்குது. குரோம்பேட்டில்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூலில் ஒரு வாட்டி கிருஷ்ணலீலை, கிருஷ்ணருடைய தசாவதாரங்கள், அது இது எல்லாம் அதை பற்றி ஒரு ட்ராமா பண்ணினாங்க. ஒரு ட்ராமா அந்த ஸ்கூலில் நடத்தி காட்டினாங்க. அந்த சமயத்தில் அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தவர் யாருன்னா முரளிதர சுவாமிகள். அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக, முக்கியமான கெஸ்ட்டாக வந்தார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப அவங்களெல்லாம் நல்லா வாழ்த்தி, ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா ஊக்கம் கொடுத்து அவரை சொல்லிட்டு போனார். இதே மாதிரி நம்ம பகவான் யோகிராம் சூரத்குமாரனுடைய ஒரு சரிதம், அவருடைய வாழ்க்கை, அதை பற்றி நீங்கள் ஒரு நாடகம் எழுதி காட்டுங்களேன், நடிங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த டீச்சருங்களையும் கூப்பிட்டு, பிரின்சிபலையும் கூப்பிட்டு சொன்னாங்க, யோகிராம் சூரத்குமாரனுடைய சரிதம் அப்படின்னு ஒன்று எழுதிட்டு பசங்க நடித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ இந்த குழந்தைங்க இதில் அஸ்வின் ஒரு குழந்தை, அவன் தான் இப்போ அவன் பெரிய ஆளாகிட்டான், பெரிய இது டான்ஸர் ஆகிட்டான்.
இது 2005 நடக்கிறது, 4லேயோ 5லேயோ. அப்போ அவன் சின்ன பையன். அப்போ அவனுடைய அண்ணா பேர் அர்ஜுனன். இவங்க 2 பேரும் சின்ன பசங்க அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க குதிக்கிறாங்க. என்ன, இங்கே எந்த நிகழ்ச்சிக்கும் சாமிங்க தான் வருவாங்க. ராமகிருஷ்ணா மட்டிலேருந்து பெரும்பாலும் அந்த இந்த வாட்டி நம்ம இன்னொரு சாமியை பார்க்க போகிறோம். யோகிராம் சுரத்குமார்னு ஒரு சாமி வந்து உட்காருவார் இங்கே. அவரை முன்னாடி தான் நம்ம எல்லாம் நடித்து காட்டுவோம் அப்படின்னு நினச்சி இந்த பசங்க குதிக்கிறாங்க. இந்த அவங்களுக்கு எல்லாம் எழுதி பயிற்சி கொடுக்குற டீச்சருங்க எல்லாம் அதில் ஒரு இது ஸ்கிரிப்ட் தயார் பண்ணுறாங்க பகவானுடைய வாழ்க்கையை பற்றி. அவங்களுக்கு இந்த நாடகத்தில் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த ஸ்கூலில். அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ட்ரைனிங் நடக்கும் பொழுது ஒரு வாட்டி முரளிதர சுவாமி இந்த பசங்களெல்லாம் அவருடைய மலைப்பட்டில் உள்ள ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் உணவெல்லாம் போட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறார். அதுக்கு ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு இந்த அஸ்வினும் அண்ணனும் அதனால் போக முடியல. அவங்க ரொம்ப இப்போ நிராசையாக இருந்தது அவங்களுக்கு. அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து இந்த இதில் இந்த நாடகம் எப்படி ஆரம்பிக்கும்னா, நாரதர் வருவார். நாரதர் வந்து பெருமாள்கிட்ட வைகுண்டத்தில் கேட்பார், பரந்தாமா, பெருமாளை கூப்பிடுறாரு, பரந்தாமா வைகுண்டவாசா, உங்களுடைய தசாவதாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ கலிகாலம் நடக்குதே, அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த கலிகாலத்தில் மனிதர்கள் எப்படியெல்லாம் நடக்கிறாங்களே அவங்களெல்லாம் வழி நடத்தி காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு தான் அப்படித்தான் அந்த நாடகம் வச்சனம் ஆரம்பிக்கும். பரந்தாமா வைகுண்டவாசா அப்படின்னு நாரதர் கேட்பார். அப்போ இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு நாளைக்கு ஆசிரமத்துக்கு போகிறாங்க டீச்சருங்க. ஒரு 42 பேரை ஒரு பெரிய பஸ்ஸில் அழைச்சிட்டு போகிறாங்க திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு. இவங்களை கூட்டிகிட்டு முதல்ல நம்ம வேத பாடசாலை இருக்குல்ல ஆசிரமத்துக்கு பின்னாடி, அந்த வேத பாடசாலையில் கொண்டு போகிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த குழந்தைங்கள டீச்சருங்க அங்கே அனுப்புகிறாங்க. இவங்க அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ இந்த அஸ்வினையும் அர்ஜுனையும் அவங்க வீட்டில் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, வெளியில் போகிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், தெரியாதவங்களில் வந்தால் சும்மா அந்த வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும், சும்மா எல்லார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னெல்லாம் ரொம்ப வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அங்கே அந்த வேத பாடசாலைக்குள்ளே நுழைஞ்சதும் இவங்க ஏதோ ஒரு கல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அங்கே, அது மேலே அப்படியே காலை வச்சு 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் ஒரு வயசான ஒருத்தர் தாடியெல்லாம் வச்சுட்டு, தலைப்பாக இல்லை, தாடி இருக்குது, பஞ்சகஜம் கட்டி இருக்கார்,
ஒருத்தர் வந்து இவங்களுடைய டீச்சருங்கள் இவங்களுக்கு என்னென்ன பாட்டு சொல்லித் தராங்களோ, ஓ அந்த பாட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அது இருக்கே. ஓ இந்த பாட்டும் இருக்கா, அப்படி இன்னொரு பாட்டு. அப்புறம் கேட்குறாரு, பரந்தாமனங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவன் அஸ்வின் என்ன பண்ணுறான்னா, அந்த அவனுடைய அண்ணன் அர்ஜுன் கேட்குறாரு, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் டீச்சருங்க யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவன் நினைக்கிறான் யாரோ போய் இந்த கிழவங்கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க போலுக்கு. இவன் அதனால் கேட்குறான், அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போது அவருடைய கூட இன்னும் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும், நீ அவர்கிட்ட ஒன்றும் சொல்லித்தர வேண்டியதில்லை, அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க, அதாவது இந்த நாடகத்தில் இவங்க என்ன நடிக்க போகிறாங்க அதெல்லாம் சொல்லி இவங்களுக்கு ஒரே அதிசயம், இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும். 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க. அப்புறமா இவங்க ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க. ஆசிரமத்துக்குள்ளே போய் அப்போ தேவகி அம்மா பகவானுடைய சித்தி ஸ்தலம் இருக்குது பாருங்கள், அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே தான் இவங்க பகவானுடைய படமெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இந்த பசங்க 2 பேரும் கத்துறாங்க, இவர் தான் வந்தார், இவர் தான் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டார். டீச்சருங்க சும்மா இல்லை, நீ இல்லை எப்போ இந்த மாதிரி வாழ்ந்து கத்தி எங்கேயோ ஒரு டிசிப்ளின் இல்லாத மாதிரி, அடக்கம் இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு டீச்சரை திட்டினாங்க. இந்த பசங்களால் அடக்கி வைக்க முடியல. இவர் தான் வந்தார், எவர் வந்தார்? அவர் டீச்சர் சொல்கிறாரு, அவர் தான் சமாதி ஆகிட்டார், அவர் எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி அவங்கள பேச வச்சாங்க. ஆனால் இந்த 2 பசங்களுக்கும் ராத்திரி அங்கே ஒரு ஸ்கூல் இருந்தது, அங்கே நாடகம் எல்லாம் நடந்தது. ராத்திரி தூக்கம் வரல. ஏன்னாக்கா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் அப்படியே நம்ம பார்த்தோமே அப்படிங்கிற ஒரு இதில் அவங்களுக்கு தூக்கம் வரல. அப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சரீரம் விட்டால் மட்டும் அவர் போயிட்டாருன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இது பல மகாத்மாக்கள் நடத்தி காட்டினாங்க. ஜீசஸ் நடத்தினது மாதிரி. ஜல்ராம் பாப்பா அப்படின்னு ஒருத்தர் குஜராத்தில் நினைக்கிறேன், அவர் சும்மா முன்னாடி ஒரு கடை இருந்தது, மளிகை கடை. அவன் இவரை கேலி பண்ணுவார், இவர் மகா சித்தன், உனக்கு மேல் உலகத்தில் இருந்து விமானம் வருமல்ல உன்னை கொண்டு போகிறதுக்கு, அப்போ என்னையும் அதில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவான். ஒரு நாளைக்கு இவர் வந்து அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு போகிறதுக்கு விமானம் வந்துருக்குதுப்பா, நீ வரியான்னு. இவர் விமானமாவது ஏதாவது சும்மா இவரும் வேடிக்கையாக சொல்கிறதுன்னு நினச்சார், ஒன்றும் சொல்லலை. அன்னைக்கு சாயங்காலம் அவர் சமாதி ஆகிறார், ஜல்ராம் பாப்பா. அவருடைய தங்கச்சி பக்கத்து ஊரில் தன்னுடைய ஹஸ்பண்டனுடைய ஊரில் போயிருக்காங்க. போகும்பொழுது இவர் சொல்லியிருக்காரு, நீ நாளைக்கு வரும்பொழுது ரொம்ப லைட்டாக வராத, நேரத்திலேயே புறப்பட்டு வந்துடு அப்படின்னாரு. ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றது, இவர் சமாதி ஆகிட்டார்.
அவங்க வந்துட்டுருக்கிற வழியில் இவர் போகிறாரு. நான் சொன்னேன்ல உனக்கு லைட்டாக வரக்கூடாதுன்னு. அந்த தாகமாக இருக்கா, தண்ணி வேணுமா அப்படின்னு போயிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. சரி நீ கிளம்பி போ அப்படின்னு வந்துட்டே இரு அப்படின்னு சொல்லி ஊருக்கு வந்தாக்கா அவர் சமாதியாக கிடக்கிறாரு. அப்போ அந்த அம்மா நினச்சாங்க, இந்த சமாதியான இவன் எப்படி எனக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுத்தான். இதெல்லாம் அவங்களால முடியுங்கிறது நம்ம பகவான் இது காட்டியிருக்காரு. அதனால் நம்ம இதிலேருந்து உணர வேண்டிய சமாச்சாரம் என்னென்னா, சரீரம் விட்டு போனாலும் அதே மாதிரி சக்தி இன்னும் பல மடங்கு அதிகமாக அவங்களுடைய சக்தி என்னுடைய இருப்பு இந்த பூமியில் இருக்குது. அது இருந்துகிட்டே இருக்கும். அதில் நம்ம நம்பிக்கை இருந்தால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறும். அதுக்கு தேவையான வழிகாட்டும் கிடைக்கும். இதில் 2 விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். அவருடைய படம் வச்சு கும்பிட்டாலே போதும். இன்னொன்று, எங்கும் நிறைந்த பரபிரம்மம். இந்த இடத்துல நம்ம சொல்கிறதும் அவர் கேட்டுட்ருக்காரு. எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் அவர் கேட்பார். அதனால தான் அவங்களுக்கு வேறு சரீரத்தில் வந்து கூட நமக்கு காட்சி அளிக்க முடியும். அது கூட செய்யக்கூடிய ஒரு குருநாதன் தான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்காரு. அதனால் அந்த குருநாதனை வணங்கி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம். அவருடைய அருள் பெற்று நன்மை அடைவோம் அப்படின்னு சொல்லி இன்றைய சத்சங்கம் நம்ம ஒரு நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஓகே.